அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ப்ரெட்டு வச்சு ஒரு ரோல் தான் பண்ண போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸு இல்லை ஸ்டார்டர் இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லிக்கலாம். இப்போ நான் வந்து 4 ஸ்லைஸு ப்ரெட் எடுத்திருக்கேன். அது அந்த ஓரமெல்லாம் அப்படி நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தோலை உரிச்சிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நறுக்கியிருக்கேன். அப்புறம் பச்சை குடமிளகா கொஞ்சம் சின்ன சின்ன துண்டை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு சும்மா திருவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ ப்ரெட்டு வந்து நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸாக நறுக்கிட்டு மிக்சியில் அப்படி நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்மளோட ப்ரெட்டு பூரா சின்ன சின்ன ஸ்லைஸாக நறுக்கிட்டு நம்ம மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு எத்தனை தேவையோ அதுக்கு தகுந்த அளவு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டு வந்து இன்னும் கூட எடுத்திங்கன்னா இன்னொரு கூட ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அது மாதிரி வெங்காயம் அது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த அளவு கூட குறைய பார்த்து போட்டுக்கோங்க. நான் எடுத்துருக்க அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஓரங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேண்டான்னா இதை வந்து நீங்கள் நல்லா வானலில் போட்டு நல்லா வறுத்துட்டு கூட நீங்கள் வந்து ப்ரெட்டு க்ரம்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ ப்ரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக ரஸ்க் எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் தான் நம்ம டிப் பண்ணி பொரிக்க போகிறோம். இப்போ இது வந்து நல்லா பவுடராக மிக்சியில் பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட ப்ரெட் வந்து நல்லா அந்த மாதிரி பொடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை இப்போ மாற்றிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொருள்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டோட பொடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டோட உருளைக்கிழங்கு மசிச்சு சேர்த்தாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நான் ஈஸியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா அப்படி கையில் தேய்ச்சி விட்டுட்டு போட்டிங்கன்னா அந்த கட்டி கட்டியாக நிற்காமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் நல்லா கழுவி எடுத்த கொத்தமல்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் கேரட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். அதாவது பாதி குடமிளகா தான் நான் எடுத்திருக்கேன். பெரிய குடமிளகாயில் பாதி நறுக்கி சேர்த்துருக்கேன். இதையும் போட்டுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன்னா இது வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே பசங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். எப்போவுமே ப்ரெட்டு வந்து சும்மா நம்ம சாண்ட்விச் மாதிரி பண்ணி கொடுப்போம், இல்லைன்னா டோஸ்ட் பண்ணி ஜாம் தடவி கொடுப்போம். இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு கால நேரத்தில் வேலை இல்லாதப்போ இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்தோடனே பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சூடாக சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கலந்து பிசைஞ்சிக்கலாம். இது கூட அதுக்குள்ளேயும் கரம் மசாலாத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இப்போ நான் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம தேவைக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்குவோம். அப்புறம் கொஞ்சம் போல் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கைனால் பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ரெட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். வெங்காயம், பச்சை மிளகா, கேரட்டு எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இந்தமாதிரி கையில் ஒட்டுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கிட்டு நமக்கு விருப்பமான வடிவத்தில் நம்ம செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ரோலுங்கிறதுனால நீல வாட்டில் உருட்டிக்கலாம். இதையே நீங்கள் தட்டை மாதிரி தட்டிட்டு கட்லெட் மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம எல்லாம் உப்பு காரம் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் வாயில் வச்சு பார்த்துட்டா நமக்கு கரெக்டாக தெரியும். எல்லாமே போட்டதெல்லாம் கரெக்டாக அளவாக இருக்குது. இப்போ நம்ம அதை வந்து எண்ணெய் தொட்டுட்டு நம்ம வந்து சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இந்த கொஞ்சமாக ரொம்ப கெட்டியும் இல்லாமல் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் கொஞ்சமாக கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்மளோட ப்ரெட் ரோல் வந்து இந்த மாதிரி நல்லா இந்த ஷேப்பில் நல்லா உருட்டி வச்சுக்கலாம். நான் 2 எக்ஸ்ட்ரா இருந்தனால இப்படி தட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கணும். நான் இந்த கிணத்துல கரைச்சேன், அதை டிப் பண்ண முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ரஸ்க்கு வந்து நம்ம டீயில் நினச்சி சாப்பிட்றதுக்கு வாங்கினோம்னா இந்த மாதிரி உடஞ்ச பீஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து இது ஒரு பொடி பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ரெட்டு க்ரம்ஸுக்கு ரெடி ஆயிரும். இதை வந்து நம்ம இப்போ பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ரோல் எல்லாமே இதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு பிரட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இப்போ இது இப்போ 1 by 1 எடுத்து நல்லா இந்த மாதிரி இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ப்ரெட் வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் போட்டு நம்ம நல்லா ரோல் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துச்சு. பாருங்கள், இந்த ரோல் பூரா நம்ம வந்து ப்ரெட்டில் போட்டு நல்லா
இந்த ரஸ்க்கு தூளில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சு இதை நீங்கள் அப்படியே வச்சுருந்து கூட நீங்கள் சாயங்காலமாக கூட பிள்ளைய வந்த உடனே கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா வந்த உடனே கூட நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுட்டு அதை பொரிச்சுக்கலாம். இப்போ நான் அடுப்பத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ பிரெட் ரோலை ஒன்று ஒன்றா நம்ம இப்போ எண்ணெயில் இறக்கி விட்டுறலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம். இப்போ நம்மளோட பிரெட் ரோல் வந்து போட்டது நல்லா சர்வ் ஆயிடுச்சு. நல்லா ப்ரௌனாக வெந்துருச்சு. அடுத்த பீஸும் போட்டிருக்கேன். இதே வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பிரெட் ரோல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெயில் ரொம்ப குடிக்கல. இப்போ நம்மளோட சூப்பரான பிரெட் ரோல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லேசாக குறைச்சி பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான அருமையான பிரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இது தக்காளி சாஸோடு வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கெஸ்ட்டு வந்தாலும் பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. டேஸ்ட் பார்த்துலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இனிமேல் கடைக்கே போக வேண்டாம். இந்த மாதிரி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.